ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சமையல் எண்ணெயில் காஃபி தூள் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு இந்த மாதிரி குக்கரில் பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுப்போம் இல்லையா? இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்போ இது கூட இன்னொரு பொருளும் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள் தான். இதை வந்து ஒரு கொத்து போல் கையில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது பருப்பு காய்கறிகள்லாம் வேக வைக்கிறப்போ கருவேப்பிலை போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேயிலை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? தேயிலை வந்து நீங்கள் என்ன பிராண்டு வந்து யூஸ் பண்ணாலுமே இது கூட நம்ம வந்து இன்னொரு பொருளை வந்து சேர்த்துட்டு டீ போடுறப்போ டீயோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா காஃபி தூள் தான். நம்ம வீட்டில் எந்த பிராண்ட் காஃபி தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ₹2 சன்ரைஸ் பாக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சேஷே வந்து ஒரு சேஷே ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டீ போடுறப்போ டீயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போடுறப்போ இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். சில குக்கர் வந்து பழசாயிட்டு அதில் கேஸ்கெட் ப்ராப்ளம் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பழைய குக்கரை நம்ம வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிப்புக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சூடான பால் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குக்கருக்குள்ளே சூடாக நீங்கள் எந்த பொருள்னாலும் வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வந்து எப்போவும் மூடுற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ ஹாட் பாக்ஸில் இருக்கிற மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு இதோட சூடு வந்து ஆறாமல் இருக்கும். ஹாட் பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பழைய குக்கர் இருந்துச்சுன்னா இதை வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து தெரியாதவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சமையல் எண்ணெயில் காஃபி தூள் மட்டும் சேர்த்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி அகல் விளக்கில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் வந்துட்டு ரெண்டாவது ஒரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா கற்பூரம் தான். கற்பூரத்தை கையாலே வந்து இந்த மாதிரி நுணுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்க்குறப்போவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கற்பூரத்தோட வாசனைக்கு வந்து பூச்சிகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது. இப்போ இது கூட வந்து நான் சன்ரைஸ் பாக்கெட் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து நம்ம காஃபி தூள் வந்து எந்த பிராண்ட் உங்ககிட்ட இருக்கோ அந்த பிராண்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 3 பொருளுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான பொருள். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அகல் விளக்கில் எண்ணெய், அப்புறம் இந்த கற்பூரம், காஃபி தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தீபம் மாதிரி ஏற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மழை காலங்களில் சின்ன சின்ன கொசுக்கள், ஈக்கள் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும் இல்லையா? எறும்பு தொல்லைகள் கூட இருக்கும். இந்த விளக்கை வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றுறப்போ அது மூலமாக வரக்கூடிய கொசு, பூச்சி தொல்லை எதுவுமே வந்து இருக்காது. இப்போ நான் ஒரு திரி எடுத்துகிட்டு இதில் நனைச்சிட்டு தீபம் மாதிரி ஏற்றிக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வீட்டில் ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இது மூலமாக எந்த ஒரு பூச்சிகளும் வரவே செய்யாது. இதோட வாசனைக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கொசுக்கள், ஈக்கள் அந்த மாதிரி தொல்லையே இருக்காது. இதை வந்து மழைக்காலங்களில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வாசனையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அப்படின்னா பூச்சிகளுக்கு வந்து பிடிக்கவே செய்யாது. அதனால் இந்த வாசனைக்கு பூச்சிகள் எதுவுமே வந்து வீட்டு பக்கமே வராது. மழைக்காலங்களில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்திரத்தில் சாதம் வந்து வடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம சாதம் வடிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து மூடி வச்சோம் அப்படின்னா அது வந்து பொங்கி பொங்கி சிந்திட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து சாதம் வந்து நல்லா கொதித்து வரும்போதே அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து போட்டு விட்டுருங்க. ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த சாப்பாட்டிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட கீழே சிந்தவே செய்யாது. இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதம் வந்து குக்கரில் வடிக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து காஃபியெல்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா? காஃபி போடுறப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டம்ளரில் காஃபி தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர் போட்டு அதுக்கப்புறமா பால் வந்து சேர்த்துப்போம். இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி டம்ளரில் ஃபஸ்ட்டே வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் வந்து காஃபி தூள் வந்து ஆட் பண்ணுங்கள். நிறைய டைம் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, காஃபி போடுறப்போ ஃபஸ்ட்டாக வந்து டம்ளரில் காஃபி தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பால் ஊற்றினோம் அப்படின்னா நம்ம வந்து ஆற்றுறப்போ அந்த காஃபி தூள் வந்து டம்ளரோடு அப்படியே வந்து ஒட்டிக்கும். இனிமேல் வந்து அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஃபி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆற்றி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து எந்த ஒரு காஃபி தூளும் வந்து அடியில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், நல்லா வந்து நீங்கள் ஆற்றுறப்போ நுரையும் வருது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி குடிக்கிறப்போ இனிமேல் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஆற்றி முடித்ததுக்கப்புறமும் பாருங்கள், கொஞ்சம் கூட அடியில் வந்து ஸ்டெயின்ஸ் வந்து இல்லவே இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஊற்றிட்டு கீழே வைக்கிறப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும். ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் வந்து ஸ்டாண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து எந்த பாத்திரத்துக்குனாலும் ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இந்த மாதிரி வந்து செல்லோ டேப்பை ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆல் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை குட் நைட்டாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்யூடு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு லிக்யூடு வந்து மாற்றுவோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிக்யூடு வந்து அடியில் போயிருக்கும், ஃபுல்லாக வந்து காலி ஆகிருக்காது. நம்ம அடியில் போனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிக்யூடு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இனிமேல் வந்து இந்த லிக்யூடை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஆல் அவுட்டை வந்துட்டு திருப்பி ப்ளக்கில் வந்து மாட்டிக்கோங்க. இப்படி மாட்டுறப்போ அடியில் உள்ள லிக்யூடை கூட நம்ம வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிப் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. சில பேர் பேக்கெட் ஐட்டம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுருக்கிறது வந்து பேக்கெட்டில் உள்ளது தான். இந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வண்டு கூட வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூளை இந்த மாதிரி மிளகாய் தூளில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சீக்கிரமாக கட்டிகளும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சியும் வைக்காது. மிளகாய் தூளில் எல்லா பக்கமும் வந்து பெருங்காயத்தூள் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே நம்மளோட இந்த மிளகாய் தூள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.